இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையல்ல நம்ம பார்க்க போறது சேமியா கேசரி. ஒரு வாணலியில 1 ஸ்பூன் நெய் ஊத்தி கொஞ்சம் பாதாம் முந்திரிய வறுத்தெடுத்து வச்சிடுங்க. அதே நெய்ல 1 கப் சேமியாவை நல்லா வறுத்துக்கோங்க. 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் சுடு தண்ணியை ஊத்தி வேக விடுங்க. இப்போ கலர் ஏதாவது சேர்க்கறதா இருந்தா சேர்க்கலாங்க. நான் குங்குமப்பூ சேர்த்திருக்கேங்க. நீங்க ஃபுட் கலர் கூட சேர்க்கலாம். சேமியாவை மூடி போட்டு அடுப்பை சிம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. சேமியா நல்லா வெந்த பிறகு 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துடுங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி பாதாம 1-2 அரைச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா முழுசா இருந்தா கேசரி கூட சேராம தனித்தனியா வந்துடுங்க. வாசனைக்கு ஏற்ப ஏலக்காய் தூள் சேர்த்து கேசரி கெட்டியானதும் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தார் துலாபாரம்